இந்த கொஷனில் பார்த்தோன்னா ஏதோ ஒரு மெட்டீரியலோட டென்சிட்டி வந்து 128. ஓகே, 128 கிலோகிராம் பர் மீட்டர் கியூபு. ஓகே, அப்போ ஏதோ ஒரு யூனிட்டில் யூனிட் ஆஃப் லென்த் இஸ் 25 சென்டிமீட்டர். அப்போ ஏதோ ஒரு வேற்று கிரகத்துக்கு போகிற நீ அந்த கிரகத்தில் ஓகே ஒரு யூனிட் ஆஃப் லென்த்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், லென்த்தோடைய சிம்பிள் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அப்போ 1x எவ்வளோனா எர்த்தில் 25 சென்டிமீட்டர் எவ்வளவோ அதுதான் அந்த கிரகத்தில் ஒரு யூனிட் ஆஃப் லென்த்து. அதாவது இங்கே எப்படி ஒரு யூனிட் ஆஃப் லென்த்னா 1 மீட்டரோ அங்கே ஒரு யூனிட் ஆஃப் லென்த் வந்து 25 சென்டிமீட்டர். அப்போ மீட்டருக்கு மாற்றினா வாட் யூ வில் கெட் 0.25 மீட்டர். கரெக்டாக, டிவைடட் பை 100. அதே மாதிரி அந்த கிரகத்தில் யூனிட் ஆஃப் மாஸ் வந்து 50 கிராமு. அப்போது ஒரு யூனிட் ஆஃப் மாஸு. ஓகே, அப்போ மாஸை ஒய்ன்னு வச்சுக்கலாம். அப்போ ஒரு ஒய், அப்போது நம்ம உலகத்தில் 50 கிராம்னா அங்கே ஒரு ஒய். அப்போது 50 கிராம் அப்படின்னா கிலோகிராமுக்கு மாற்றினா வாட் யூ வில் கெட் 0.05 கிலோகிராம். ஓகே, இப்போ இதை அந்த யூனிட்டில் நம்ம மாற்றணும். அப்போ ஹவ் வில் யூ கன்வெர்ட்டு கிலோகிராமை நீ எந்த மாற்றணும் ஒய்யாக மாற்றணும். அப்போ ஹவ் யூ வில் ரைட்டு ஹியர் 1 kilogram is nothing but what 1 divided by 0.05y. அப்போ என்ன பண்ணலாம் 128 இன்ட்டு ஒரு கிலோகிராம் வந்து 1/0.05y. அப்போ அந்த கிரகத்தோடைய யூனிட்டாக மாற்றியாச்சு. அதேமாதிரி மீட்டர் கியூபும் நம்ம எக்ஸ் கியூபாக மாற்றணும். அப்போ என்ன பண்ணலாம், ஐ ஹாவ் டு டிவைட் பை வாட், இங்கே ஒரு மீட்டர்னா எவ்வளவு 1/0.25. அப்போ 1/0.25னா 0.25 மேலே மல்டிப்ளை ஆகிடும். அப்போ this is 0.25 cube. ஓகே, யூனிட் வில் பி வாட் y/x cube. அப்போ இதுதான் டென்சிட்டியோட யூனிட் அந்த கிரகத்தில். ஓகே, இன் தட் யூனிட். அப்போ வாட் வில் பி தி ஆன்சர் 128 இன்ட்டு 0.25 cube divided by 0.05. this is what your answer would be. அப்போ இவர் என்னன்னு செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ வாட் வில் கெட், நம்பர் மறந்து போச்சு. ஸோ 128. ஓகே, இட் இஸ் 128. அப்போது இட் இஸ் 128 divided by 0.05 multiplied by 0.25 into 0.25 into 0.25. So we are getting 40. அப்போது your answer would be what, it is 40.